Hello students, today we are going to learn about the complete bipartite graph. So already we have seen about the bipartite graph in the last video. So what is complete bipartite graph? So you have to take a bipartite graph first. So ஒரு bipartite graph எடுத்துட்டு அதை complete bipartite graphன்னு சொல்லணும். So what is complete graph? Complete graphன்னு என்ன எப்போ சொல்லுவோம்? Every two vertices must be adjacent in the graph. எந்த ரெண்டு vertices எடுத்தாலும் அட்ஜசண்ட்டாக இருந்துச்சுன்னா அது கம்ப்ளீட் கிராஃப். ஸோ கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப்லேயும் அதே கண்டிஷன் தான். பைபார்ட்டட் கிராஃப்னு என்ன தெரியும், ஆல்ரெடி ரெண்டு பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருப்போம். வேர்டெக்ஸ் செட்டை ஏ அண்டு பின்னு சொல்லி பார்ட்டிஷனாக பிரித்து வச்சுருப்போம். ஸோ ஏலேருந்து பிக்கு மட்டும்தான் அட்ஜசன்சி இருக்கும், ஏக்குள்ளே அட்ஜசன்சி இருக்காது, பியில் அட்ஜசன்சி இருக்காது. ஸோ ஏலேருந்து பிக்கு வர அட்ஜசன்சி ஏல இருக்கிற எல்லா வேர்டெக்ஸும் பியில் இருக்கிற எல்லா வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஸோ அதான் கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப். So every vertex in A must be adjacent to every vertex in B. So எந்த vertex Aலேருந்து எடுத்தாலும் அது பியில் இருக்கிற எந்த ஒரு வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். எவ்வளோ வேர்டெக்ஸ் பியில் இருந்தாலும் அதோட அட்ஜசண்ட்டாக இருந்தால் அதான் கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப். ஸோ டெஃபினிஷன் இஸ் எ பைபார்ட்டட் கிராஃப் G of A, B. இப்படி எழுதுனா என்ன அர்த்தம்? AB are the partition of the graph. ஸோ ஏபின்றது ரெண்டு சப்செட்ஸ், இதோட சப்செட்ஸ் வேர்டெக்ஸ் செட்லேருந்து எடுத்த சப்செட்ஸ். அதை வச்சு தான் என்ன வரைஞ்சிருக்கோம், பைபார்ட்டட் கிராஃப் எடுத்திருக்கோம். இந்த பைபார்ட்டட் கிராஃப் தான் என்ன சொல்ல போகிறோம், கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப்னு சொல்ல போகிறோம். இஸ் செட் டு பி அ கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப் if every vertex in A must be adjacent with every vertex in V. If every vertex in A must be adjacent in every vertex in B. ஸோ ஏல இருக்க எல்லா வேர்டெக்ஸும் பியோட அட்ஜசண்ட்டாக இருக்கணும், ஒவ்வொரு வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஸோ வி ஹாவ் டு ட்ரா அன் எக்ஸாம்பிள். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் போடலாம். ஸோ இட் இஸ் அ சிம்பிள் கிராஃப். ஹியர் 1 2 3 4. ஸோ இப்போ வேர்டெக்ஸ் செட்டில் எத்தனை வேர்டிசஸ் இருக்குது, 1 2 3 4 வேர்டிசஸ் இருக்குது. ஸோ இது ரெண்டு பார்ட்டிஷன்ஸ் இருக்கும் கண்டிப்பாக, ஏன்னா இட் இஸ் அ பைபார்ட்டட் கிராஃப். பைபார்ட்டட் கிராஃப் தான் எடுத்திருக்கோம். ஸோ அப்போ 1 3 இஸ் த ஒன் ஆஃப் த பார்ட்டிஷன் அண்ட் another பார்ட்டிஷன் இஸ் 2 4. ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிஷன்லேயும் 1ஐயும் 3ஐயும் பாருங்கள், அதுக்குள்ளே அட்ஜசன்சி கிடையாது. 2 and 4க்குள்ளே அட்ஜசன்சி கிடையாது. ஆனால் 1 வந்து இங்கே இருக்கிற ஏல இருக்கிற ஒவ்வொரு வேர்டெக்ஸும் பியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. 1 வந்து 2ஓடையும் அட்ஜசண்ட்டாக இருக்குது, 4ஓடையும் அட்ஜசண்ட்டாக இருக்குது. 1 இஸ் அட்ஜசண்ட் வித் 2 and 4 அண்ட் 3 இஸ் ஆல்சோ அட்ஜசண்ட் வித் 2 and 4. ஸோ எல்லா வேர்டெக்ஸும் ஏல இருக்கிற ஒவ்வொரு வேர்டெக்ஸும் பியில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டெக்ஸோடையும் அட்ஜசண்ட்டாக இருந்ததுனால தான் இந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட் பைபார்ட்டட் கிராஃப். ஸோ G இஸ் அ complete bipartite graph with partitions A and B. Thank you.